என்னோடய ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு நான் பேக் பேக் பண்ண போகிறேன். இது என்னோடய பேக் பார்க்க சின்னதாக இருக்கா, ஆனால் கரெக்டாக இருக்கும். இங்கே வச்சிடலாம். ஓகே. சரிங்க. டேக் ஓடி இருக்குது. இது போச்சா? ஒரு ஜிங்குச்சான் இருக்குது. இது வந்து நான் என்ன பண்ணுவேன், 2 பவுச் வச்சுக்கிடுவேன் ரெகுலர் யூஸ்க்கு, அதாவது கிளாஸ் ரூம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது வந்து மற்ற திங்ஸ் மார்க்கர் அது இதுன்னு வைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு அந்த குட்டி பவுச்சை பேக் பண்ணிடுறேன். பேண்டு தான். இப்போ இது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அழகாக இருக்குல்ல பவுச்சு. ஃபஸ்ட்டு என்னோட பிங்க் பென். எங்கள் ஸ்கூலில் வந்து ரெட் பென் கிடையாது, பிங்க் பென் 2 வச்சுக்கிறேன். இதில் பாதி இருக்குது இங்க், அதை வச்சு ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலாம். அப்புறம் ப்ளூ பென் 2, எல்லாமே 1 வச்சுக்கலாம். நான் 2 வச்சுக்கலாம், 2 இருக்கட்டும். அப்புறம் பென்சில். இந்த பென்சில் நல்லாயிருக்கும். பென்சில் இது ஸ்கூல். இது என்ன பென்சில் பிராண்ட் பாருங்கள். இது வந்து ஸ்கூலில் அட்வர்டைஸ்மெண்ட்காக வந்திருந்தாங்க. அது ஷார்ப்னர் பின்னாடி. அப்போ எங்களுக்கு ஃப்ரீயாக 2 கொடுத்தாங்க. எரேசர் இன்னொரு பென்சில். அதுண்டா ஷார்ப்னர். எரேசர் வச்சுட்டோன்னா அப்புறம் ஹைலைட்டர். இன்னொரு கலர் இருக்கு. அப்புறமா ஹைலைட்டர். இதில் இது போதும். எல்லாம் வச்சுட்டேன்னா ஸ்கேல் எடு, புதுசாக அவ்வளோதான். இது வந்து பேசிக்காக தேவைப்படுறது. எதாவது மிஸ் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. அது மிஸ் பண்ணணும், அப்புறம் எடுத்து நம்ம போடலாம். இந்த க்ளோஸ் பண்ணிட்டோமா? உன்னோட இது கீ அதெல்லாம் நான் தனியாக வைப்பேன். சரி, மார்க்கெல்லாம் இல்லை, வேண்டாம். இது இங்கே இருக்கட்டுமா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இதில் பேக் பண்ணுவேன். கலர் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல. கண்ணாடி, எங்கள் குட்டி கண்ணாடி எடுத்துக்கலாம். லிப்ஸ்டிக், மார்க்கர், அப்புறம் இன்னொரு ஷார்ப்னர், எரேசர், பென்சில், பர்மனெண்ட் மார்க்கர். இது போர்ட் மார்க்கர். இது என்னது? இது போர்ட் மார்க்கர். ஆமாம். இது வந்து சார்ட் ஏதாவது எழுதணும்னா இதுவும் பென், எக்ஸ்ட்ரா பென். கண்ணாடி சைடில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பிளாக் பேண்ட். ஏன்னா பிள்ளைங்க எப்போவாது 2 இது அவங்க கண்டிப்பாக 2 பின்னிட்டு வரணும். என்னைக்காவது அப்படி பின்னாமல் வந்துட்டாங்கன்னா இதை கொடுத்து ஆண்டிட்டு கொடுத்து பின்ன சொல்லிடுவேன். அதுக்காக. அப்புறம் வேஸ்லின், லிப் பாம் எடுத்துவோமா? அது லிப் பாம் தான், ஆனால் எனக்கு எப்படி போடுறது வேணும். எடுத்து வைப்போம். அப்புறம் ஹைலைட்டர் அதில் வச்ச நான் பிங்க்கு, இங்கே வந்து க்ரீன். அப்புறம் சீப்பு உள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன். போகுமா? தனியாக வச்சுக்கலாமா? அப்புறம் அதுக்கப்புறம் இது பென். லாஸ்ட் டேக்கு வந்து கிளாஸில் ஸ்டூடெண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. நிறைய பென் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணாமலே வச்சுருப்பேன். ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சரி, வேஸ்ட்டாக போயிடும். எப்படி ஓப்பன் பண்ணவே எனக்கு மனசு வரல. இப்படி வச்சுட்டா ஓப்பன் பண்ணவா? இது வந்து டீச்சிங் எய்ட். இது சிமெட்ரி இருக்குல்ல, அது டீச் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் அதுக்கு. அப்புறம் இதில் பென் ட்ரைவ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு அது இதுதான், ஆனால் நான் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக இது என்னோடய பவுச்சில் இருக்குது. பவுச்சை க்ளோஸ் பண்ணிடலாமா? இந்த பவுச்சை க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாமே வச்சுட்டேங்க. அப்புறம் இந்த பவுச்சை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பென்னு மட்டும் அப்புறம் எடுத்து வைக்கலாமா, இல்லை இப்போ வச்சிடலாம்? எனக்கு ஓப்பன் பண்ண தெரியல. ஓப்பன் பண்ணிட்டேன்.
இது இந்த ஸ்டூடெண்ட் கொடுத்தது ரொம்ப ஸ்பெஷல். கிளாஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்டா அப்படின்னா ஹாப்பியாக இருக்காங்களே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இந்த இயர்? அவங்க அந்த பவுச்சில் இப்போ அந்த பவுச்சில் அது இதுக்குள்ளே போகாது. இதுலேயும் குட்டியாக கண்ணாடி கொடுத்துருக்காங்க, நான் பார்த்துக்கலாம். சரி இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அந்த பவுச்சில் 1-2 மறந்துட்டேன், இப்போ திருப்பி வைக்க போகிறேன். முக்கியமானது என்னதுன்னா என்னோட பென்ட்ரைவ். இது இல்லைன்னா ஒரு வேலை நடக்காது. எல்லாமே பென்ட்ரைவ். அது வந்து நான் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். எல்லாம் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் வைக்கணுமா? பேக்கில் ஆல்ரெடி இதுலலாம் எதுவும் இல்லை. இதில் வந்து என்ன இருக்குது பார்ப்போம். இது வந்து லாஸ்ட் டே கொண்டு போனதுக்கப்புறம் இப்போ தான் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். டிஷ்யூ போட்டு அப்புறம் இதெல்லாம் அந்த பேக்லேயே உள்ளது. என் ஃபோட்டோ காணோன்னு இது என்னோட ஃபோட்டோ காணும்னு தேடிட்டு இருந்தேன். பேசிக்லி ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டீங்க. கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. நல்ல வேலை ஆல்ரெடி பேக் பண்ணிட்டீங்க. சரி அப்போ நாளைக்கு ஃபோட்டோ பேக் பண்ணி வச்சு உள்ளே வச்சுருவோம். சரி ஃபஸ்ட்டு இந்த பவுச்சை உள்ள வச்சிட்றேன்னா வச்சிட்டோம்னா இப்போ சீப்பு இப்படி வைக்கலாமா? ஏமா சீப்பு? சீப்பு அம்மாவுக்கு இல்லை, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோமா. என்னோட ஐடி கார்டு, அப்புறம் இது வந்து டிரைவிங் என்னது க்ளவுஸா? எல்போ கவர். எல்போ கவர். மத்தியானம் வெயில் அடிக்கல, இங்கே வச்சுக்கிறாரு தெரியுதா? ஏன்னா அப்போ எனக்கு வண்டி இருக்கும்போது ஈஸியாக இருக்கும். நினச்சியா சாக்ஸை கட் பண்ணிக்கிறது. அப்புறம் மாஸ்க் ட்ரைவ் பண்ணும்போது அதுவும் சைடில் வச்சிட்றேன், ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஆல்ரெடி நிறைய டிஷ்யூ இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்புறம் napkin. கர்ச்சீஃப் போய் வச்சுக்கலாம். அப்புறம் இது எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு நோட் புக்கில் போடுறதுக்கு ஸ்டார்ஸ். மேம் டீச்சர்ஸ் மட்டும் தான் போடுவாங்க ஸ்டிக்கர்ஸ்லாம். எல்லா டீச்சர்ஸ் போடுவாங்க. இதில் பார்ட்டிஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் 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 இதில் வந்து சிரிக்கிறாங்க. இதில் வந்து பிள்ளைங்க தர சாக்லேட்ஸ்லாம் இதில் வச்சுருப்பேன் நான். அதுக்கு அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுவேன். பெரிய சாக்லேட்னா பேக்கில் வச்சுப்பேன். இப்போ வந்து சைலண்ட். இப்போ இந்த பேக் வந்து லேப்டாப் கொண்டு போகிறேன்னா கொண்டு போக மாட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு பேக் மாற்றிடுவேன். அப்போது வேறு பேக். இதில் வந்து சாக்லேட்ஸ், அப்புறம் வந்து என்னோட லாக்கரோட கீ அதை இந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். வேறு எல்லாம் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தேவையான பிரிண்ட் அவுட்டு வரேன். இது வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு டே வராங்க பிள்ளைங்க. அவங்களுக்கு வந்து வெல்கம் நோட் கொடுப்போம்ல, டைரியில் எழுதணும். அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். இது பவுச்சில் வச்சுக்கலாமா? எல்லாம் வச்சுட்டேனாம்மா? இதான் மிஸ் பண்ணியிருக்கேனா? இல்லை, அவ்வளோதான். கட் பண்ணிட்டீங்களா? இதில் வந்து இது வந்து சும்மா ஒரு குட்டி கம்மல். என்றைக்காவது கம்மல் வந்து எப்போவாது அந்த பின்னாடி சொர இருக்கும்ல, அது எப்போது விழுந்துடும். இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்காக பேக்கப் அவ்வளோதான். எல்லாம் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மறந்துட்டேன்னா அப்புறம் ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுவேன், என் ஹஸ்பண்ட் கொண்டு வருவாங்க. அது மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. இது எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கிறேன். தெரியல, ஏதோ ஒன்று மறந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்னதுன்னு எனக்கு தெரியல. பேண்ட் வச்சேனா? வச்சுட்டேன். எங்கே வச்சேன்? பவுச்சில் வச்சேன். ரெண்டு வச்சுட்டேனா? ரெண்டு பிளாக் பேண்ட் வச்சேன். ஏதோ மறக்கிற மாதிரியே இருக்குது. க்ளோஸ் பண்ணிடுவோமா? இல்லை, அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு மறக்குது.
ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கு. டன் Done. Packing done for the day. அவ்வளோதான் டன். பேக் அக்கா வரியா பேக் பண்ணுறது நல்லதாக இருக்கு. Bye. Poo.